நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லி இருந்தாலும் சரி, யாராவது உதவின்னு கேட்டால் உதவி செய்ய போனாலும் சரி, அது கூட பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லி நிறைய மனக்குமுறல்களோட வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு யாருக்கு ஒரு கஷ்டம்னாலுமே அது தனக்கே வந்தது மாதிரி நினச்சி உதவும் மனப்பான்மை கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக இன்றைய பதிவு நான் பார்க்க போகிறேங்க. இந்த பதிவு 2025 முழுக்க கும்பராசி நண்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம் அப்படிங்கிறதையுமே, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வைத்தீஸ்வரா சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். முதல்ல குட் நியூஸ் என்னென்னு பார்த்தா, இப்போ கடைசியாக 2.5 வருஷமாக ஜென்ம சனி பலன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் மார்ச் மாதம் கடைசியிலிருந்து மீனத்துக்கு மாற போகிறாருங்க. முழுமையான சனி திசை முடியல அப்படின்னாலுமே சனி பகவானுடைய அசுப பலன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். அது இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு குட் நியூஸாக கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. என்னதான் சனியினுடைய தாக்கம் குறைஞ்சாலுமே அது விட்டு சென்ற காயங்கள் அப்படின்னு அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. இந்த 2025 கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிர்ஷ்டம் மற்றும் சுகபோகஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான் சொல்லிட்டு 3 கூட்டணியுமே, குடும்பஸ்தானத்தில் தன வாக்குஸ்தானத்தில் த கிரேட் ராகு பகவான் சொல்லிட்டு இந்த 2025 கிரகநிலைகள் கும்பராசியில் இருக்குங்க. சனி பகவான் ஜென்மத்தில், அதே போல் சுக்கிர பகவானும் ஜென்மத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான கிரகநிலைகள் ஜென்ம சனி வித் இந்த கிரகநிலை கும்பத்துக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக போராட்டம் இருந்துச்சு அப்படின்னாலுமே சனி திசையில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறனால எடுத்தோம் கவித்தோன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ண முடியாது. ஸோ இதை தவிர்க்கணுங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி மே மாதம் பயிற்சியாக போகுது. மேலிருந்து நவம்பர் வரைக்கும் 5ஆம் இடமான சாதகமான இடத்துக்கு மாறுறதுனால ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் ராசியில் ராகு பகவான் சிரமத்தை உண்டு பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்லுங்க. இந்த 2025 கும்பராசி நண்பர்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை செம பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் அல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலமாகவும் வேலை நிரந்தரம் ஆகக்கூடிய காலமாகவுமே இனி வரும் காலங்கள் இருக்குங்க. வேலைன்னு சொல்லும்போதே படிப்புக்கு தகுந்த வேலை, நிலையான வருமானம், கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம், உங்களுக்கான மரியாதை அப்படின்னு அற்புதமாக இருக்க போகுதுங்க. ஏற்றுமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங், கல்வித்துறை, கம்ப்யூட்டர் பிஸ்னஸ், பெரிய கம்பெனியில் மேனேஜர், சூப்பர்வைசர் போன்ற தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருட ஆரம்பத்திலேயே சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்குது. ஸோ வருமானம், பணம் கையிருப்பு அதிகமாகும். லாபம் வராத தொழிலில் கூட லாபம் உயரும். விற்காத பழைய சரக்குகள் எல்லாமே விற்கும். பொருளாதாரம் மற்றும் வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல நிலை, பொருளாதாரம் உயர, அதே நேரத்தில் வியாபாரம் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அது சம்மந்தமான பிஸ்னஸில் அல்ல அது சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று நீங்கள் தொழில் செய்யும்போது நிதிநிலை, பொருளாதார நிலை, அதோட தொழில் நிறைய உயருங்க. பணம் சம்பாதிக்கிறது, தொழில் வாய்ப்பு உருவாகிறது. இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி பகவானோட நிலை மேலும் அற்புதமாக இருக்கிறதுனால வருமானம் பல மடங்கு உயரும். அதே நேரம் தொழில் லாபம் போன்ற இந்த காரணத்திற்காக சுப செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது கடையை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வருமானம், தொழில், அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடையுங்க. குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, கேது பகவானுடைய நிலை இந்த வருடம் குடும்பம் சார்ந்து சற்றே சரியில்லாத காரணத்தினால் கணவன் மனைவிக்கிடையே 3ஆம் நபரனுடைய தலையீட்டால் மன அமைதி குறையுங்க. இதை நீங்கள் குடும்ப நிலையா அல்லது கிரக நிலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் அமைதியாக நீங்கள் அதை கடந்து போகாததுக்கு பாருங்கள். குடும்ப நிலை செப்டம்பர் 2025 ஜனவரி 2026 வரைக்குமே குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் புது தொழிலில் பெரிய முதலீடு தவிர்க்கிறது அல்லது தெரியாத புது பிஸ்னஸுக்குள்ளே போகிறது இதெல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்ப நிலை உயரணும்,
பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே சனிக்கிழமை தோறும் கோதண்ட ராமர் வழிபாடு அல்லது வெறுமனே வந்து ராமபிரான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நீங்கள் 2 நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகும். அதே போல் எப்போதுமே ராம மந்திரம் நீங்கள் ஜெபிச்சுட்டு வரும்போது அல்லது உங்களுக்கு தெரிந்த குலதெய்வ மந்திரம் அப்படி கூட நீங்கள் சொல்லிட்டுலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது குடும்ப பிரச்சனை, உறவுக்குள் பிரிவு இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியுங்க. இந்த 2025 மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, மாணவர்களை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் இருந்த அந்த மந்த நிலை மாறும். நீங்கள் இந்த நீட் போன்ற போட்டித் தேர்வு தயாராகிட்டு இருக்கிறீங்க, அந்த தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் உருவாகும். வெளிநாடு சென்று படிப்பது, வெளி மாநிலங்களுக்கு சென்று படிப்பது, கல்விக்கான லோன் எதிர்பார்த்துக்கிறீங்கன்னா அது கிடைக்கிறது. நண்பர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை இந்த காலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த காலத்தில் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு நல்லா இருக்கும். அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவு எடுங்க. இந்த 2025 பெண்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடின உழைப்புக்கான வெகுமதி கிடைக்கும். வேலையில் வந்து அலைச்சல், குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தம், வேலையில் வந்து வேலை மாற்றம், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரணத்துக்காக நடக்கக்கூடிய வேலை மாற்றம் முடியல நடக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் வந்து மேலோங்கும். இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் சார்ந்து அல்லது வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டுருக்கும். இந்த 2025 7வது மாதத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு இது சாதகமான வருடமாக மாறப்போகுது. ஸோ அதனால் இந்த 7 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதை வந்து நீங்கள் மந்திரமாக வச்சுட்டு நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய சிரமமும் குறையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து சரியாகுங்க. ஸோ நீங்கள் இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த 2025 ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இறந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் ஆரோக்கியம் பெரிய தொந்தரவு தராது. இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் வரதுக்கான வேலை வந்து நடக்கும். கட்டுக்குள் வருவது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்க வழக்கங்கள், நீங்கள் தூக்கம், ஓய்வு இதையெல்லாம் வந்து முறையாக நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலை அதோட குடும்பத்தில் வந்து மன உளைச்சல்கள் வந்து போனாலுமே இந்த மன உளைச்சலை நீங்கள் கையாளுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சிறப்பு தியானம் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அந்த மன உளைச்சலை நீங்கள் தவிர்க்க முடியும். உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகும். ஃபுட் பாய்சன் ஆகிறது, வயிறு சம்மந்தமான கோளாறு, முதுகு வலி, இடுப்பு வலி மாதிரியான பின்பக்க வலிகள், எலும்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். சுகர் போன்ற நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க தொந்தரவு செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் சரியான ஒரு மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓய்வு, உறக்கம், சிறிய உடற்பயிற்சி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே சரியான ஒரு மருத்துவம், முறையான ஒரு ஓய்வு, மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்குங்க. சின்ன பிரச்சனைனாலுமே அதற்கான சரியான மருத்துவம், முறையான மருந்துகள் நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை மூலமாக நீங்கள் இதை பெற்றும்போது ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்குங்க. இந்த 2025 இன்னுமே வந்து சிறப்பான வருடமாக மாற்றிக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனி பகவான் வழிபாடு, வியாழக்கிழமை தோறுமே குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும். கொஞ்சம் மனம் அமைதி பெறும். பெரிய பெரிய தடைகள் வந்து விலகக்கூடும். ஸோ அதனால் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும், உடல் ஊனமுற்றோருக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து உணவு தானம், உடை தானம், படிக்கிற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். ஸோ இந்த 2025 உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா 2025 நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். நண்பர்களுக்கு வாழ்த்துக்களுங்க. நண்பர்களே, இந்த கும்பராசிக்கான 2025க்கான பதிவு அப்படிங்கிறது இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் வந்து நீங்கள் வேலை சார்ந்தோ, திருமணம் சார்ந்தோ, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது வந்து சரியான ஒரு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சுயஜாதகம் தான் 100% பேசுங்கிறனால உங்களுடைய சுயஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, தப்பில்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.